இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக மிரட்டலுக்கு பயந்துதான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்று தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்தன. இச்சூழலில் சென்னையில் நடந்த தாவேக கூட்டத்தில் பேசிய ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் முன்னாள் நிர்வாகி அசோக், ரஜினி பற்றி ஆதவ் பேசியதில் உள்நோக்கமில்லை, அவர் தவறாக பேசியதாக ரசிகர்கள் நினைக்கிறார்கள், அது பற்றி ஆதவ் அர்ஜுனா விளக்கமளிக்க வேண்டும் என்று மேடையில் கேட்டார். அதன் பின் பேசிய ஆதவ் ரஜினி பற்றி பேசியதற்கு மன்னிப்பு கேட்டார். ஆனால் இதெல்லாம் மேடை நாடகம் என்று ரஜினி ரசிகர் மன்றத்தினர் கண்டித்துள்ளனர். ரஜினியை பற்றி பேச விட்டுவிட்டு நடிகர் விஜய் வேடிக்கை பார்ப்பதாக கூறினர். இப்போ நம்ம அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தொடர்ந்து ஆதவர்த்தனம் மூலம் ரஜினி ரசிகர்களுக்கும் தலைவருக்கும் தொடர்ந்து அவதூறுகளை பேசி வந்ததுக்கு நம்ம சூழ்நிலையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தாங்க. இந்த சூழ்நிலையில் தலைவர் ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையில் இவ்வளோ பெரிய தலைவர்கள் நமக்கெல்லாம் ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு அன்பு தலைவர் அழகாக சொல்லிட்டு காலம் காத்திருந்து பதில் சொல்லுன்னு முடிச்சிட்டார். இதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்து அமைதியாக போகணுன்னு தான் தொடர்ந்து நம்ம தலைவர் எங்கள் ஃபேன்ஸுகளை ஃபுல்லாக கட்டுப்பாடில் கண்ணசைவில் வச்சுருக்கார். இந்த சூழ்நிலையில் அன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் நம்ம மன்றத்தில் இருந்து சினோராசக்குன்னு ஒருத்தர் அங்கே போய் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயத்தை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தம். அந்த வருத்தம் என்னென்னா, அதுக்கு நேற்று ஒரு டிவி சேனல் கேட்டாங்க, என்ன இந்த மாதிரி உங்கள் 45 வருஷமாக ஒரு ரஜினி மன்ற மாவட்ட செயலாளர், அதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறவர் இப்படி பேட்டி கொடுத்துருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, வேறு என்ன செய்கிறது, நீங்கள் கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும். எங்க தலைவர் சினிமாவுக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. இவர் 45 வருஷமாக கூட இருந்தேன்னு சொல்கிறதே முதல்ல பொய். ரெண்டாவது, அவர் வயசு என்ன இவர் வயசு என்ன அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாமே கமர்ஷியலாக இதை டார்கெட் பண்ணிக்கிருக்கும் போது எங்களால் என்ன சொல்லணும்னு தெரியலை. இதை கான்செப்டில் தான் மறுபடியும் தம்பி விஜய் என்னென்னா, உயர்ந்த பதவிக்கு வர்றவர் உதவாத நபர்களை வச்சுக்கிட்டு இப்படி இன்னும் சில்லுண்டுத்தனம் பண்ணுறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இருக்கார். அவருக்கு தான் நாங்கள் ரொம்ப கண்டனத்தை பதிவு பண்ணுறோம். சென்சிட்டிவான டைம் இது, தேர்தல் டைம்ங்கிறது சென்சிட்டிவான ஒரு 50 நாள் தான் இதை பற்றி யாரும் பேச முடியும். நாங்கள் அரசியலில் இல்லாமல் ஒதுங்கி இருக்கோம். இப்போ ஒதுங்கி இருக்காள்கிட்ட நீ திரும்ப 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 தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிக்கி இருக்கிறது தமிழ் மக்கள் என்ன நினைப்பாங்க? தமிழ் மக்களுக்கு உங்களுடைய கொள்கையை சொல்லுங்கள். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏதோ ஒரு யதார்த்தமாக மாதிரி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இருக்கார், அப்புறம் அவர் இந்த எல்லா கட்சிக்கும் போயிட்டு வர நாஞ்சில் சம்பத் இருக்கார், அதில் இவர் யதார்த்தமாக போய் பேசுகிறாரு. நான் அனைத்து ரசிகர்கள் சார்பாக நான் இங்கே இருக்கேங்கிறதுலாம் எங்களுக்கு அப்படியே ஈட்டிய குத்துற மாதிரி இருக்கு. அனைத்து ரசிகரும் சொல்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. உனக்கு நீ இருக்கிறதுலையே தற்காலிகமாக இங்கே வந்த டி நகரில் ஒரு பகுதி செயலாளருங்க. மக்கள் மன்றம் வரும்போது ஏதோ ஒரு சில குறுக்கு வழியில் ஒரு பெரிய இதை பிரித்து அதை ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு 3 பகுதியை வாங்கி செயல்பட்ட நபர். இன்னொன்று, அவர் ஒரு அட்வொகேட், அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். எங்கே இருந்தாலும் தலைவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, எவ்வளவுதான் இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்துடும். அது மாதிரி இப்போ நீ அங்கே போய் அந்த மேடையில் யதார்த்தமாக சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஆதவ அர்ஜுன் உடனே மலுப்பலான பேச்சு, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நீ நேராக விஜய் என்ன பண்ணியிருக்கணும், தம்பி சினிமாவில் இப்படி தான் அந்த சூப்பர் ஸ்டாருக்கு கொஞ்ச நாள் பதில் சொல்லாமையே வண்டியை ஓட்டியிருந்தேன், அப்புறம் ஒன்று அறியாமலே அதுக்கு விடை சொன்னேன். இப்போ இதே மாதிரி 2 பேரை நீ திட்டமிட்டுட்டு கோடி ரசிகர்கள், அதை தாண்டி தமிழ் மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவர், எங்கேயாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் ஒரே தலைவரை நேசிக்கிற மாதிரி ஒரு மாநிலத்தில் யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள், இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நீ போய் நான் சமமாக பழகிருக்கேன்னு சொன்னது கண்டனத்துக்குரியது. நான் தமிழ்நாடுக்குள்ளே இப்போ இது வியாபார நுட்பமாக பண்ணிக்கிருக்காங்க.
ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் ஆள் பிடிச்சி இங்கேருந்து வரணும் போகணும். இது இந்த மூல வளர்ச்சி இல்லாத ஆதவன் அர்ஜுன் அந்த ரசிகர்களையும் அதே பாணியில் கொண்டு போய் இது கான்ட்ரவைஸாக திசை திருப்ப பார்க்குறாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் வரவே கிடையாது. ஒரு கட்டுக்கோப்பான தலைவனை நீ அசால்ட்டாக நீ மேடையில் பேசுனது எங்களுக்கு ரொம்ப வருத்தம். நீ ரசிகர் மன்றத்தில் தியாகியா இல்லை இயக்கத்துக்காக நீ ஏதாவது செஞ்சிருக்கியா? அங்கே போய் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்கிற, எங்கள் ரசிகர் மன்றத்துக்கு ஆதவ அர்ஜுன் இதெல்லாம் செய்வார், நற்பணிலாம் செய்வாருன்னு. அப்போ நீ அப்போ ஆதவ அர்ஜுன் திமுகவில் இருக்கார், அதுக்கு முன்னாடி விசிகாவில் இருக்கார். அப்போ இங்கே இருக்கிற புள்ளுருவினால மீண்டும் 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 உண்மையான ரசிகர்கள் மனசை வலிக்க செய்கிறாங்க. இப்போ இதை பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் இந்த மாதிரி தற்குறிகளை வச்சுக்கிட்டு தம்பி விஜய் தொடர்ந்து இந்த ரசிகர்களை சீண்டணும்னு நினச்சியன்னா அது உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருன்னு முழுமையாக தெரிஞ்சுக்க. தலைவர் எப்படி காத்திருந்து பதில் சொல்லுங்கிற மாதிரி தேர்தல் நேரத்தில் அவர் கண்ணசைக்காக நாங்கள் ஒரு பெரிய கோடி பிள்ளைகள் காத்திருக்கோம். முதல் இலக்கு ஆதவர் அர்ஜுன் இன்னமும் பல இடங்களில் குழப்பம் பண்ணி இந்த தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் அவங்களால வீணாக போயிருக்கு. தமிழ் மக்கள்லாம் கேட்டுங்க, இவங்கெல்லாம் வாக்கு கேட்க வந்தாங்கன்னா இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிடும்.